ராஜகம்பரன் சார், எப்படி சார் இதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? ஏன் திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது? ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்றாரு, இன்னொரு நாள் இன்னொரு கருத்தை சொல்றாரு. திமுக கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு தரோன்றது அடிப்படையில் இது குதிரை பேரம்கான ஒரு வழிவகைக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு பக்கம் காலையில் 11 மணிக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொல்லிட்டு 4 மணிக்கு தள்ளி போகுது. முதலமைச்சர் அப்பொழுது இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு பேசுறாங்கன்றாங்க. தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாரு. பல விஷயங்களை திருமாவளவன் முன்னுக்கு பின் முரணாக பேசுறாரா? முரணாக பேசவில்லை, கலை யதார்த்தத்தை பேசுகிறார், அவ்வளவுதான். ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை என்றால் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு உத்தேசமாக யோசித்திருக்கிறார்களே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அவர்களே கைவிட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. 2 பேர் பஞ்சாயத்துக்கு வந்தப்ப என்னையா பிரச்சனைனா, ஏன் வயக்காட்டில் இந்த மாதிரி மாட்டை மேய விட்டாரு அப்படின்னா, எங்கேயா மாடு இனிமே தான் வாங்கணும், எங்கப்பா வயல் இனிமே தான் வாங்கணும், என்னையா நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு வயல் வாங்க போகிறேன்னு ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு மாடு வாங்க போகிறேன்னு ஒருத்தர் நண்பர்களுக்குள்ளே சொன்னாங்க. மாட்டை வாங்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு என் வயக்காட்டில் மேய விட போகிறேன்னு சொன்னோன்னா, எப்படா என் வயலில் நீ மேய விடுவேன்னு சொல்லி 2 பேருக்குள்ளே அடிதடி ஆகி சண்டையாகி பஞ்சாயத்துக்கு வரும்போது, எங்கப்பா அவன் வயல்னா இனிமே தான் வாங்கணும், எங்கப்பா அவன் மாடுனா இனிமே தான் வாங்கணுன்ற மாதிரி நடக்காத ஒன்றை ஒரு கற்பனாவாதமான ஒரு விஷயத்தை நம்ம பூதாகரமாக்கி பேசிக்கிட்டே இருக்கோம் திருப்பி. நடக்கவே இல்லையே. நடக்கல அப்படின்னா எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிந்த உடனே அதிகாரம் முழுவதுக்கும் கூட்டணி தொடர்பான அதிகாரம் முழுவதும் எடுப்பதற்கான உரிமை திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு அப்படின்னு ஏன் அந்த குழு அறிக்கையை வெளியிடணும்? எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவாங்க, பொதுச் செயலாளர் எல்லா முடிவையும் எடுப்பாருன்னு. அது எப்படி சார் சொல்லுவாங்க? கட்டுப்படணும், தலைமைக்கு கட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. அது வழக்கமா சொல்றதாங்க. இப்போ ஒருவேளை கூட்டணி தொடர்பான விஷயம் வச்சுக்கீங்களேன், ஒருவேளை 110 இடங்கள் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னா வேற நீங்க ஸ்டாண்ட் எடுக்கலாம். திமுக கூட்டணி அமைத்தால் தாவேகா கூட வைக்க போறது கிடையாது. அவங்க வச்சா இன்னொரு ஆப்ஷன் அதிமுக தான். அதிமுகவுக்குள்ள வைக்கிற ஸ்டாண்ட் தானே அவர் சொல்றாரு. அப்ப அதுதானே உண்மையா மாறும். சரி, அது என்ன மாறுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்திலேயே திமுகவோடு அதிமுகவை இணைக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அண்ணா திமுக என்பது அண்ணா இருந்த திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தது தான். கோட்பாடு ஒன்று தான், கொள்கை ஒன்று தான், தலைமை முரண்பாடு தானே, தத்துவ முரண்பாடு கிடையாது. அங்கதான் நீங்க அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்க திராவிட கட்சின்ற புள்ளியில பாஜகவோட சேர்றீங்களே, அங்கதான் டிஎஸ்எஸ் மணிசால் சொல்றாரு பாஜக சேர்றாங்க. ஆமா சார், அது அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக தானே இருக்குது. பாஜக தமிழ்நாட்டில் துடைத்து எறியப்பட்டு விட்டது சார். பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் சார். என்டிஏ கூட்டணி, அதிமுக என்டிஏ கூட்டணி தான். இத்தனை நாளாக பாஜக நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் வச்ச அஜெண்டாவே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு தான் சொன்னீங்க. எலெக்ஷன் தோல்வியினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு டெல்லியோட முடிவு. நான் 1000 சொல்லலாம்ங்க, மோடி ஆட்சியை தமிழ்நாட்டு கொண்டு வரணும் கூட சொல்லலாம். மக்கள் தீர்ப்பு என்ன? பாஜக துடை தெரியப்பட்டிருக்கிறது. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. கட்சியினுடைய மாநில தலைவர் தோற்றிருக்கிறாரு, முதன்மை நிர்வாகிகள் தோற்றிருக்கிறாங்க. பாஜக துடைத்து எறியப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில். அதிமுகவே தோக்குற தொகுதியா பார்த்து எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ளேயே இருந்து வேலை பார்த்து முடிச்சிட்டாரு. பாஜகவை பத்தி நீங்க எல்லாம் வெளியில எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருந்து கம்கமா முடிச்சிட்டாருன்னு பாஜக காரங்களே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பாஜகவுடைய நிலைமை இருந்திருக்கிறது. அப்போ திருமாவளவன் சொல்ற மாதிரி சில கட்சிகள் இணைந்து என்னை முதல்வராக்க முயற்சிகள் நடத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன் அப்படின்றாருல. முயற்சி நடந்திருக்கு, முடிவுக்கு வரல. என்ன கேள்விப்பட்டேன், அவருக்கு தெரியாமலா பேசுவாங்க? இது சரியா? அப்ப மக்கள் தீர்ப்பு ஃபார்ம் பண்றீங்க. அதுக்குதான் ரஜினிகாந்த் நடிகர் அவர் தூது போறாரு. திருமாவளவன் தாவேகாவினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான நீண்ட இழுபடிக்குள்ள இருக்கிறாரு. அதான அதனுடைய அர்த்தம். அதனால என்ன, இப்ப நீங்களே குறிப்பிட்டிய திமுகவுக்கு ஓட்டு போட்ட அந்த தோழமை கட்சிகளுடைய ஓட்டு வாக்கு வங்கியில பெருமளவு திமுகவுடைய வாக்குகள் தான் இருக்கும். நீங்க அண்ணா திமுக வாக்கு வங்கி தாவேகாவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக தான் வாக்கு வங்கி இருக்கும். 2 பேரையும் ஒன்னா சேர்க்கலாங்கிறப்ப அதிமுக திமுகவை ஒருவேளை இணைந்து ஒரு ஆட்சி அமைக்கலாமான்னு ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. அது நடைமுறைக்கு சாத்தியப்படவில்லை. அது சரியா வராது, தொண்டர்களுக்கு மத்தியில் அது சரியா வராது. அதுக்கு பொது வேட்பாளராக 2 கட்சியும் அல்லாத ஒருவரை முன்னிலைப்படுத்தலாம்ங்கிற அடிப்படையில் திருமாவளவன் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறாரு. அது பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு வரல. நடக்காத ஒன்று எதுக்கு? ஒரு முயற்சி, ஒரு 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 தாட் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒரு எண்ண ஓட்டத்திலே உன்னை நினைத்து பார்த்திருக்கிறார்கள் அல்லது ஒரு வியூகத்தை சிந்தித்திருக்கிறார்கள். அது செயல்பாட்டுக்கு வரவில்லை, அவ்வளவுதானே. அப்போ இதுல என்ன முரண்பாடு? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்குள்ள நியாயம், தர்மம் அல்லது மக்களுக்கான நீதிக்கான அர்த்தத்துல நம்ம ஒரு முடிவை தெரிவித்து ஆட்சி அமைக்கிறது இது எல்லாமே தேவையில்லை, அப்படிதானே? கொள்கை இங்க முக்கியம். தாவேகாக்கு தான் சொல்றீங்களா? அவ்வளவு திமுக அதிமுக கூட்டணிக்காக விஷயம் ஏங்க? திமுக அதிமுக நான் தான் சொல்றேன்லங்க, 2 பேருக்கும் அண்ணா தான் தலைவர். திராவிட இயக்கம் ரெண்டுமே
கொள்கை முரண்பாடே. பாஜகவோட திமுக போறதோ அதிமுக போறதோ தான் முரண்பாடான விஷயம். சரி, அப்ப தாவேகாவோடும் நீங்க வந்து ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்காக திமுக தாவேகாவுக்கு ஆதரவு தருது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமே. ஏன்னா உங்களுடைய கொள்கை தலைவர் தான், அவங்களுக்கும் கொள்கை தலைவர் இல்ல. அவர் திமுகவை எதிரி என்று பிரகடனப்படுத்தி தான் அந்த அரசியலை வந்து முன்வைத்தார். அதனால அவர் வந்து முழுக்க திமுகவை ஒழித்து கட்டுவதை தவிர வேற எதையுமே பேசல. சரிங்க சார். அப்போ ஏன் சார் திருமாவளவனோ அல்லது வந்து இடதுசாரிகள் இருவரோ இந்த பக்கம் போகணும், தாவேகா பக்கம் போகணும்? அவங்களும் ஸ்டெமினா நின்று அவங்க அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வந்து மக்களுடைய பேராதரவை நம்ம வந்து வீணடிக்க கூடாது, ஜனநாயகத்தை நம்ம கேலி கூத்தாக்க கூடாது. அதனால நாங்கள் அந்த அடிப்படையில் அவர் மதச்சார்பற்ற சக்திகள் பக்கம் நிற்கிறார்ல. நீங்க தாவேகா வந்து வலதுசாரிகள் பக்கம் போய் அந்த முயற்சி பண்ணினாங்கன்னா அவங்க எதிர்த்திருப்பாங்க. அவங்க காங்கிரஸை தான் முதல்ல தேர்வு செய்கிறாங்க, விசிகாட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட கேட்குறாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா அவன் மதச்சார்பற்ற சக்தியாக தன்னை நிரூபிக்க ஒருவர் போராடுகிற போது அந்த தார்மீக அடிப்படையிலே ஒரு அரசியல் அறத்தின் அடிப்படையிலே ஒரு மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஒரு இளைஞர் பட்டாளத்தை எதிர் திசையில் போக விடாமல் தடுப்பதற்கு அப்படி ஒரு முடிவை எடுப்பதில் என்ன நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்கு? அவங்களோட அந்த நடைமுறை தான் இங்க கேள்விக்குள்ளாக்கப்படுது அரசியல் களத்துக்குள்ள. இத்தனை நாளாக இருதுருவ அரசியல் பண்ணிட்டு இருந்த நீங்க விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவர் அரியணை ஏறக்கூடாதுன்றதுக்காக கூட்டணி அமைக்கிறீங்கன்றது ஒரு தவறான பார்வைன்றாங்கல்ல மக்கள். விஜயை தேர்ந்தெடுத்து தவறான பார்வைன்னு கைவிடப்பட்டு விடுச்சுல. நீங்க நடைமுறை படுத்தினாதான் நீங்க கொஸ்டின் பண்ணணும். நடக்காத ஒண்ணு வந்து இப்ப நான் வந்து உங்களை குத்திட்டேன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா தான் அது கொலை கேஸ்ல வரும். உயிரோட இருக்கும் போதே அவர் மேல ஏன் கொலை வழக்கு என்ன வந்திருக்குது? இல்ல குத்தணும்னு என்ன வந்திருக்குது? குற்றம் தானே சார். அது நடைமுறையில இல்லைங்கிறப்ப அது எப்படி என்ன வழக்குல போடுவீங்க? நீங்க கற்பனையில இருக்கிறதுக்கெல்லாம் வழக்கு போட முடியுமா? கனவு காட்சி அது, உங்க அனுமதி சார். அது வந்து கற்பனையில இருந்ததுன்றாருல ஒருத்தர், டிஎஸ்எஸ் மணி சார். இப்போ அது நீங்க எப்படி பாப்பீங்க? அது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா நீங்க விமர்சிக்கலாம். கற்பனையில தானே இருந்துச்சு அது, அதை நீங்க எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்னு கேக்குறேன். இது ஒரு கருத்து விளக்கமும் கருத்து சொல்லிட்டேன். திருப்பி நோண்டி பார்த்தாலும் அதுதான் புரியுதுங்களா? நாட்டில் போதுமான அளவுக்கு சுற்றுச்சூழல் சாட்சியங்கள் இருக்குது, எல்லோருக்கும் தெரியும். வாதத்திற்காக வாதம் பண்ணுவது அரசியல் வியாதிகளுக்கு வேண்டுமானால் வேலையாக இருக்கலாம். என்ன மக்களுக்கும் நமக்கும் அது வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வாதத்துக்காக பேச முடியாது, வாதத்துக்காக பேச முடியாது. ஏங்க அது கற்பனாவாதங்க, அது வாதம் அவரே சொல்கிறாரு. அது வெட்டி பேச்சு தான், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நடக்காத ஒன்றுக்கு நம்ம ஜாயம் பூசிக்கிட்டு நம்ம வந்து ஒரு விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள் என்றால் இந்த விமர்சனம் நியாயமானது. நடைமுறைப்படுத்தலை, என்ன வேற வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் வேறு என்ன வாய்ப்பு இருக்கு? தேர்தலை தவிர்ப்பதற்கு இன்னொரு வாய்ப்புனா இந்த இரண்டு கட்சிகளும் ஒருவேளை ஒரு புள்ளியிலே இணைந்து வேறொரு மாற்று சக்தியாக ஒரு முதல்வர் வேட்பாளர் நிறுத்துவதுதான் அவர்களுக்கு இருந்த வாய்ப்புங்கிற அடிப்படையில் விவாதிக்கப்பட்டு. நான் இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேனே, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து விஜய் ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுது அது சரியாகப்படுது. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற யோசனை தப்பாப்படுது இல்ல? இது எந்த புள்ளியில சரியா இருக்கும்? இதை பத்தி உங்களுடைய கருத்து? இரண்டுமே ஒரே விஷயம்தான். எதிரெதிர் துருவங்களை இணைக்கிற முயற்சி தான் இதுவும். அதுக்கு என்ன ஒருத்தர் முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு, முதல் முறையாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு கரிசனத்தை காட்டியிருக்கிறார்கள் இடதுசாரிகளும் விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் சேர்ந்து. காங்கிரஸ் கட்சி வந்து இருக்கிறதுனாலையும் ராகுல் காந்தியை வர வைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து மதச்சார்பற்றதாக இருக்கிறது. தமிழ் மண்ணிலே ஒரு மதவாத அரசியலை ஒருவர் கொண்டு வராமல், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி விவாதித்த ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் வலதுசாரி அரசியலை முன்னிலைப்படுத்தினாங்க. அந்த நோக்கத்திலே இவர் இல்லை என்பதற்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு, அது கொள்கை நிலைப்பாடு தான். அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதற்காக, அவர் மதச்சார்பற்ற சக்தியாக வர விரும்புகிறார் என்பதற்காக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம் தான் நான் பார்க்குறேன். அதில் இன்னும் அரசியல் பிழை இருப்பதாக நான் கருதுவேன். பேசலாம். திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஆலோசனை தானே தவிர கட்சி தலைவர்கள் அது ஒப்புக்கொள்ளாமல் தவிர்க்கப்பட்டது. இதுக்கு நேரடியாக ரஜினிகாந்த் பொறுப்பேற்க முடியாது, அவருக்கு அவசியமும் இல்லை. அவர் அரசியலே வேணாம், அவருக்கு பின்னாடி தமிழ்நாடே திரண்ட போதே அவர் அதெல்லாம் வேணான்ட்டு போனவர். அதனால் அவர் மேலே அவதூறு பரப்புவது என்பது ஒரு தேவையற்ற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அதற்கு அவருக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. இரண்டாம் கட்ட அது ஒரு விசிகா மேலே பழி போடுறது இன்னும் விபரீதமானது. அவங்கள வச்சுலாம் இந்த விளையாட்டு காட்டக்கூடாது. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. அவங்க கொள்கை பிரகடனத்தில் அது இருக்கே தவிர இந்த விளையாட்டுக்குள்ள விசிகாவை ஈடுபடுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி.